யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். வரிசையாக நம்ம பண்டிகை ஆரம்பித்ததுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாயும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமை எவ்வளோ விசேஷம் சொல்கிறோமோ அதே அளவுக்கு ஆடி செவ்வாயும் ரொம்ப விசேஷம். இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு அம்பாளுக்கான நைவேத்தியமாக மஞ்சள் பொங்கல் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். மஞ்சள் பொங்கல் இன்னும் நிறைய அதுக்கெல்லாமும் பண்ணுவாள். அது எதுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம போக போக வீடியோவில் பேசுகிறேன் அதை பற்றி. பட் இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பச்சரிசி 1 கப்பு, துவரம் பருப்பு 1/2 கப்பு. இதுக்கு பைத்தம்பருப்பு கிடையாது, துவரம் பருப்பு போட்டு தான் இந்த பொங்கல் பண்ணுவாள். இது வறுக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எதில் அரிசி எடுத்துட்டோமோ அதுலேயே 4 கப் கிட்டக்க தண்ணி எடுத்துப்போம். 1 2 3 4 பருப்புக்கு சேர்த்து 1 விட்டுட்டேன். ஸோ டோட்டலாக 5 கப் விட்டுருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்துட்டுருக்கேளோ அரிசிக்கு 1:4, பருப்புக்கு ஒரு 1/2 கப்புக்கு 1 கப் விட்டுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் இதுக்கு மஞ்சப்பொடி போடலாம். நான் 1/4 டீஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் போட்டுருக்கேன். ஏன்னா இது மஞ்சள் பொங்கல் மஞ்சளாக தான் இருக்கணும். இது இல்லை நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் கிட்ட விட்டேன். உப்பு போட வேண்டாம், ஜஸ்ட் இப்படியே நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடிட்டு இதை நல்லா ஒரு 4 விசில் வாங்கி இறக்கிடுங்கோ. அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு ஜீரக பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்து இதில் போட்டு அம்பாளுக்கான நைவேத்தியமாக எடுத்துக்கோங்க. இது இந்த மஞ்சள் பொங்கல் பாக்கி எந்த நாள்லலாம் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு முதல் நாளைக்கு அம்பாளை அழைக்கிறது அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். அன்றைக்கி சாயங்காலம் இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணி தான் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாளை வாசலில் மனையில் கோலம் போட்டு வச்சு அங்கே நைவேத்தியம் பண்ணி அம்பாளை உள்ளே கூட்டின்னு நோன்புக்கு ரெடி பண்ணுவாள். ஸோ அந்த நாளைக்கு பண்ணுவாள். இதை தவிர இந்த மஞ்சள் பொங்கல் அப்படிங்கிறது தஞ்சாவூர்கார ஆளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. என்னன்னு கேட்டேன்னா, இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ண போகிறா அப்படின்னு சொன்னால், வளகாப்புக்கு முன்னாடி வெறும் வயத்தில் வலை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மஞ்சள் பொங்கலை போட்டு நுனியலை போட்டு இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணிவிடுவா. நுனியலையை கோலம் போட்டு ஒரு சர்க்கரை வைப்பா, அவ்வளோதான். வேறு எதுவும் வேளையில் காலங்கத்தால் தானே இருக்கும் வளகாப்பு. ஸோ அந்த சமயத்தில் வெறும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வச்சு இந்த மஞ்சள் பொங்கலை வச்சு 4 வடம் வச்சு சாப்பிட சொல்லுவாள். அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவுமே வைக்க மாட்டாள். இது மஞ்சள் பொங்கல் ரொம்ப அவசியமாக சாப்பிட சொல்லி ஒரு 4 வா சாப்பிட்டா கூட போகிறோம். காலவேளை இறங்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு 4 வா சாப்பிடும்பா. 4 வா சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் வலை அடிக்க இது பண்ணுவாள். இது ஒரு இதில் பண்ணுவாள். அதே மாதிரி கல்யாணம் போகிறது ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால், தாய் மாமா ஆற்றுல முதல்ல பொண்ணை தாய்மாமா தன்னோட மருமகளை ஆற்றுக்கு வரவழைச்சு அதனால் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லி அப்போது இந்த மஞ்சள் பொங்கல்லாம் பண்ணி குழந்தைக்கு சாப்பாடு போட்டு அப்போது அந்த ஊஞ்சல் புடவை அதெல்லாம் வச்சு கொடுத்து சீரெல்லாம் பண்ணிவிட்டு அனுப்புவாள். அப்பையும் இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணி போடுவாள். இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இது. ஸோ அம்பாளும் நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டுருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறதே முதல்ல இந்த ஆடி செவ்வாயில் இந்த மஞ்சள் பொங்கலை பண்ணி அவளுக்கு வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், தெரியாத புதுசாக இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய லிஸ்ட்டில் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன்,
நான் என்ன பண்ணலை அப்படின்னு நான் தேடி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த இதில் இதை நான் பண்ணலை அப்படின்றது தெரிஞ்சுது. நான் இத்தனை வருஷமாக ஆடிக்கு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால இந்த பொங்கலை பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து யாராவது புதுசாக கற்றுக்கிறவளா இருந்தால் அவள் எல்லாமும் நீங்கள் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். இது கொதி வந்துடுத்து. இது அரிசி பருப்பு இல்லையா, அதனால் அடியில் உட்காந்துடக்கூடாது. ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடிடுவோம். ஒரு கொதி வந்தாச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மஞ்சள் பொங்கல் எப்படி தயாராகிருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுறேன். தண்ணி உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சாதத்தையும் நல்லா குழச்சிட்டோம். இதை இறக்கி வச்சுக்கலாம். குட்டி ஸ்பூனால் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். நெய் நல்லா உருகிட்டு ஒரு 8 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது மிளகு ஜீரக பொடி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போட்டுருங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே வெண்பொங்கலுக்கு போடுற மாதிரி நீங்கள் மூஷாக போட்டேன்னா இது நல்லா இருக்காது. நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி போடுங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இஞ்சி திருவல் ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு. கருவேப்பிலை. இஞ்சியை திருகி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜோரான மஞ்சள் பொங்கல் ஆடி செவ்வாய்க்கான நைவேத்தியத்துக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, 1/2 கப் துவரம்பருப்புக்கு 1 கப் தண்ணி, 5 கப் தண்ணி வச்சு 4-5 விசில் வாங்கி நல்லா குழச்சலாக எடுத்தேன்னா ஜம்முன்னு வருவது. கண்டிப்பாக இந்த அளவு சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.